அப்படியே இருக்கு எங்கண்ணா? ஆமா, ரத்தம் அப்படியே இருந்தா தான் நல்லா இருக்கும். அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா, டேஸ்டா இருக்கும். அக்காவும் இன்னொரு வறுவல் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அக்கா சூப்பராக இருந்துச்சுங்கக்கா. நல்லா இருந்துச்சு, உண்மையாக சூப்பராக இருந்துச்சுங்கக்கா. வாட்ஸ்அப் மக்களே, வெல்கம் டு மோனுவல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு வாத்துக்கறி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கடை பார்த்தீங்கன்னா சின்ன கடை தான், ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னாங்கங்க. இது வந்து ஈரோட்லேருந்து பரிசல்துறைன்னு ஒரு ஸ்டாப் இருக்குது, அங்கே தான் அந்த கடை இருக்குது. இங்கே வந்து அது இல்லாமல் ஒரு பேரேஜ் ஒன்று இருக்குது. இங்கே வந்து கறி வந்து வேறு லெவலில் இருக்கும், வறுத்து தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நானும் நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்கோம், நானும் தருமனும் வந்திருக்கோம். காய் சொல்லிடுறா. ஹாய் மக்களே. ஓகேங்க, வீடியோக்குள்ளே போயிடலாமா? அறுக்க மாட்டோம், க்ளீன் பண்ணி வெட்டி கவரில் போட்டு. வாத்தை வந்து அறுக்கவே மாட்டாங்க, எங்கேயுமே அறுக்க. கழுத்து திருவி தான் போடுவாங்க. கழுத்து திருவி தான். அதுக்கு என்ன காரணம்? ரத்தத்தோட சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் போய் சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட் வராது. அறுக்க மாட்டாங்க. ஓகேங்கண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. மக்கள், ஆல்ரெடி இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இந்த வாத்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அறுக்கவே மாட்டாங்கங்க. அது அந்த கழுத்து இருக்குல்ல, கழுத்தை பார்த்திங்கன்னா திருவி தான் போடுவாங்க. கழுத்தை திருவி போட்டு அதுக்கப்புறம் அப்படியே தண்ணியில் போட்டு இது பண்ணிடுவாங்க. ஏன்னா அது வந்து ரத்தம் வெளியே போயிடுச்சுன்னா அதோட டேஸ்ட்டே போயிடாது. அதுதான் மருத்துவ குணம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கிராமத்தில் இருக்கீங்களா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இது எங்கள் சைடில் பார்த்திங்கன்னா அப்படி தான் போடுவாங்க. இது வந்து அப்படி கழுத்து அப்படியே திருவி தான் போடுவாங்க. ஓகேங்க, அவ்வளோதான் ரெடி பண்ணிட்டுருக்காரு. இது வாத்து வாங்குறீங்களாங்கண்ணா இல்லை அப்படியே மேய்ச்சி இது பண்ணி? காட்டில் மேய்ச்சி எடுத்து. காட்டில் மேய்ச்சி. ஆமாம், காட்டில் மேய்ச்சி. நல்லா வயக்காட்டிலே விட்டா நல்லா மேய்யுது. ஆமாம், வயக்காட்டில் விட்டோம் நல்லா மேய்ச்சில். மேய்ச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இதாக இருக்கும், நல்லா வெயிட் இருக்கும். வெயிட் நம்ம. முட்டை எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க? முட்டை 12 ரூபான்னு கொடுத்துருக்கோம். முட்டை நாட்டுக்கோழி முட்டையோட சத்து வச்சு தானே இது? ஆமாம், இது சத்து. குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. ஆமாம், இது குழந்தைங்களுக்கு, பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் சளி கிளி வந்தால் நல்லது. இது வாட்டர் தாங்கண்ணா? ஆமாம், இது வாட்டர் தான். அந்த பொங்கலாக க்ளீன் ஆகும். பொங்கலாக க்ளீன் ஆகும். பொங்கலாக க்ளீன் ஆகும். நெருப்பில் வாட்டுறத விட இந்த வாட்டர்னா நல்லா நீட்டாக இருக்கும். எப்பயும் மஞ்சத்தூள் தடவி. மஞ்சத்தூள் எப்பவுமே வந்து மஞ்சத்தூள் போட்டு கலவணும்னா நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் கலந்து போடாமல் இருந்தால் கரையும் நல்லா இருக்கும். கரையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வாத்துக்கறி எது எதுக்கெல்லாம் நல்லது? சளிக்கு, சளி, இரும்பல். சளியில் சீக்கிரமாக சரி. நெஞ்சு சளிக்கெல்லாம் நல்லா சரியாயிடும். நல்லா சரியாயிடும். குழந்தைங்களுக்கு முட்டை கொடுத்தா ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைங்க முட்டை கொடுக்கலாம், வாத்து கொடுக்கலாம், எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா நீட்டாக கழுவி. ஆனால் நிறைய பேர் சாப்பிட்றது இல்லை, பிராய்லர் அது மாதிரி தான் விரும்பி சாப்பிட்றாங்க. நல்லது யாருமே நல்லா இருக்காது. வேறு எல்லாம் ஊசி மூலையும் அது இதுன்னு போகிறாங்க. இது காட்டில் வந்து அது இது மேய்ஞ்சிட்டு இருக்குது. புழு பூச்சி அது சாப்பிட்றதுனால இது நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. கறியும் வந்து இவ்வளோ பெருசாக போடுறதா கரெக்ட் நல்லா இருக்கும். மீடியமாக நல்லா ரொம்ப பெருசாக போட விட சின்னதாக போட விட. ஈரலா? ரத்தம் அப்படியே இருக்கு எங்கண்ணா? ஆமாம், ரத்தம் அப்படியே இருந்தால் தான் நல்லா இருக்கும். அப்போ தான் நல்லா இருக்கும். ஆமாம், டேஸ்ட்டாக இருக்கும். ரத்தம் இல்லாமல் இருந்தால் டேஸ்ட் கம்மி தான் இருக்கும். மக்கள் தெரியுதா? ரத்தம்லாம் பார்த்தீங்கல்ல, அது என்றைக்குமே கழுவிடக்கூடாது. நீங்களும் வாத்துக்கறி வாங்கினீங்கன்னா அப்படி கழுவிடாதீங்க மக்கள். நானும் ரொம்ப நாள் ஆச்சுங்க வாத்துக்கறி சாப்பிட்டு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த கதிரியல் வாத்துக்கடை அங்கே போயிருந்தேன்ல, அங்கே சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் வீட்லேயும் செய்யலை, மீன் இது மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் இன்றைக்கி தாங்க சாப்பிட போகிறேன். பீஸெல்லாம் பார்க்குறப்பே வேறு லெவலில் இருக்குது. அள்ளி போடவா? அடுப்பில் தான் செய்கிறீங்களாங்க்கா? ஆமாம், அடுப்பில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இடம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே அந்த இது கீத்து போட்டு அடுப்பு காட்டுறேன் பாருங்க. இதா கீத்து போட்டு அப்படியே இங்கேயே வெளியிலேயே செஞ்சுக்கிறாங்க.
பூண்டு பேஸ்ட் போட்டுருவேன். பேஸ்ட் போட்டுக்கிங்களா? அது எப்படி இடிச்சு போட்டுலாம்ல, லேட் ஆகுமா? இஞ்சி மட்டும் தான் இருக்குது, பூண்டு இல்லை. சரி சரிங்க, சரி விடுங்க, பரவாயில்ல. அதனால என்ன, இன்னும் போட்டோனே பிடிச்சிருச்சு. எண்ணெயில் தாளிக்க மாட்டீங்களா? நிறைய பக்கம் இப்படி தான் செய்கிறாங்கக்கா, எண்ணெயிலே தாளிக்க மாட்டேங்கிறாங்க. இதே எண்ணெய் பசையா? நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க, எண்ணெயே ஊற்ற மாட்டேங்கிறாங்க. ஆனால் வீட்டில் செய்கிறப்பெல்லாம் எங்கள் பாட்டியில் எண்ணெய் தான் ஊற்றுறாங்க. கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க, மழை வர மாதிரி இருக்குது. இல்லைன்னா இப்போ மணி 12ஆவது, வெயில் போட்டு கொளுத்திட்டு இருக்கும், வேறு லெவலில் இருக்குது. ப்ரோ வாங்கிட்டீங்களா? போட்டுருவோம், கண்டிப்பாக போடுவேன். இவர் பார்த்தீங்கன்னா அங்கே சிட்டியிலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாருங்க. அங்கே இங்கே நல்லா இருக்குங்களா கறி? அங்கேருந்து வந்து வாங்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டருங்க? 10 கிலோமீட்டர் வருமா? பாருங்கள் மக்கள், அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காரு. ரெகுலராக வாங்குவீங்களா? சரி சரி, பசங்க எல்லாம் வருவாங்க. இன்னைக்கு யாரும் வரலீங்களா? கொடுங்க, கண்டிப்பாக உங்களை போடுவேன். அந்த அண்ணன் ரெகுலராக வராருங்கக்கா? 5 வருஷமாக வராரா? அப்பா, அவரே கொஞ்சம் கேமராவில் பேசுறதுக்கு கொஞ்சம் இது பயந்துக்கிறாரு. 5 வருஷம் வந்துட்டு இருக்காருங்களா? சரி சரிங்கக்கா. வரமிளகா தான் யூஸ் பண்ணுறீங்களா? ஆ ஆ சரிங்கக்கா. போடுங்கக்கா. சரி சரிங்கக்கா. ஆனால் அது வாத்துக்கறி சாப்பிட்டா நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல்லே நான் போகிறது பார்த்தது. ரெகுலராக அதாங்கக்கா, ரெகுலராக சாப்பிட்றாங்கல்ல, அவங்களாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. எங்கள் ஊர்லேயே கடலை இருக்குது, அங்கே இருக்கீங்களா பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. வாத்து முட்டை, வாத்துக்கறிலாம் நல்லா, எந்த ஃபால்ட் இல்லைங்க. சரி சரிங்கக்கா. ரொம்ப நல்லதுங்க வாத்துக்கறி, பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியோட நல்லது எனக்கு தெரிஞ்சு. வாத்துக்கறி தான். சரி சரிங்கக்கா. மசாலா ஆட்டிட்டு அங்கே இருங்க, வரேன். மக்கள் வெந்துட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம போய் மசாலா ஆட்டுறாங்களாமா, அதையும் அப்படியே எடுத்துகிட்டு வரேங்க. என்னென்னங்கக்கா போடுவீங்க? இஞ்சி பூண்டு, தக்காளி பழம், பொட்டுக்கடலைங்களா? கிரேவிக்காகவா? ஆமாம், இது போட்டால் தான் கொஞ்சம் நல்லா வரும். கெட்டியாக வரும். ஒன்று போதுமாங்கக்கா? டேஸ்ட் வராதுங்களா? தேங்காய் போடக்கூடாதா? கிரேவிக்கு மட்டும் கடலை மட்டும் 2 போடலாம். வாங்க வாங்க. மக்கள் நல்லா கொதி வந்துட்டு இருக்குங்க. அதுக்குள்ளே அக்காவும் அந்த இது மசாலாவில் ஆட்டிட்டாங்க. இன்னும் வேறு ஏதாச்சும் ஆட்டணுமாங்கக்கா? அவ்வளோதாங்களா? ரத்தமெல்லாம் கொதிச்சக்கப்புறம் தான் மசாலா போடணுமா? நீங்கள் எத்தனை வருஷமாங்கக்கா வச்சுருக்கீங்க? 5 வருஷமா. அடுப்பு செம்ம வேகமாக எரியுதுங்க. அந்த ரத்தம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் மசாலா ஆட் பண்ணணுமாமா. இங்கேருந்து பார்த்தாவே தெரியுது. என்னென்னங்கக்கா போடணும்? இது வெறும் மிளகாத்தூளுங்களா? போடுங்கக்கா. வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூளுங்களா? இது கறி மசாலாங்கக்கா. சிக்கன் மசால். எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் அளவு ஏங்கக்கா? ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் காரம் ஏறுமாங்கக்கா. ஆமாங்கக்கா. இதுக்கு பட்டை கிராம்பு கறி வறுக்கிறது மாதிரிலாம் போட தேவையில்லையா?
அதுதான் எல்லாமே பாக்கெட்லயே ஓ இதுலேயே வந்துடுதா? ரெடிமேடா எல்லாம் ரெடிமேடாக இப்பயே வந்துடுது. சரி சரி. இப்போ வந்து மசாலா அரைச்சமில்லங்க அது. ஆட்டின மசாலா போடுங்கக்கா. இன்னும் இப்போ எவ்வளோ நேரம்க்கா கொதிக்கணும்? அரை மணி நேரம் கொதிக்கணுமா? அப்போ தான் கிரேவி மாதிரி நல்லா கறி நல்லா வேகுங்களா? மக்கள் இன்னும் ஒரு அரை மணி நேரம் அந்த டேஸ்ட் அப்போ தான் வரும். இன்னும் ஒரு அரை மணி நேரம் வேகணுமாமாங்க. அப்போ தான் கறி நல்லா வேகும். அப்படியே இந்த கிரேவி பார்த்துக்கு வரும், மசாலாலாம் விட்டும். மக்கள் பிளேஸ் உண்மையாக வேறு லெவலில் இருக்குங்க. செம்ம ஃபீலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பேக்ரவுண்டு மழை வர மாதிரி ஒரு மாதிரி செம்ம ஃபீலாக இருக்கா. சும்மா வாத்துக்கறி சாப்பிட்டா உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி சூப்பராக அமைஞ்சிருச்சு, வீடியோவும் அமைஞ்சிருச்சு. எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரில. பிளேஸை சூப்பராக இருக்குதுங்க. ஒரு கொட்டாய் போட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் மழை வர கிளைமேட் வேறையா சொல்லவா வேணும். அதுவும் அந்த வெயில் அடிக்கிறதுக்கு சாப்பிட்டாவே ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் மழை வர கிளைமேட்டாக வேறு போச்சா உண்மையாக இன்றைக்கி வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு ஏங்கா மழை வரத்துக்கு இருக்கு. சூப்பராக இருக்கும். நீ எப்பட கடைசியாக வாத்துக்கறி சாப்பிட்ட? நான் கடைசியாக சாப்பிட்டு எப்படியும் 2-3 மாதம் இருக்கு. 2-3 மாதம் இல்லை. நானும் அந்த கதிரவேல் வாத்துக்கறி காட்டி நைட்டு நண்பன் மூலியமாக இன்னைக்கு வாத்துக்கறி குடி மழை வேற வரப்போ சூப்பராக இருக்க போகுதுங்க. அவ்வளோதான் கறி வந்துருச்சாங்கக்கா. கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாமா? அவ்வளோதான் மக்கள். எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ அப்படியே சுண்டிருச்சுங்க கிரேவி பார்த்துட்டு. அவ்வளோதான் இறக்கிற வேண்டியதான். ஆனால் அதிகமாக எலும்பு தான் இருக்குது ஏங்கக்கா. டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் வாத்து. நம்ம பிராய்லர் மாதிரி இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. 1 கிலோ கறியில் 1/2 கிலோ சதக்கறி வரும். சதக்கறி மிச்சதெல்லாம் எலும்பு தான். ஆனால் நல்ல சத்துன்னு வைங்களேன். அவ்வளோதான் மக்கள். தெரியுதா? ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. மக்கள் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க. அண்ணன் இட்லி வாங்க போயிருக்காங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை வரனால பார்த்தீங்கன்னா இட்லி இங்கே ரெடி பண்ணலையாமா. மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாள். அதுவும் இல்லாமல் அப்படியே சொன்னார்ல இது புரட்டாசி மாதமாக இருக்குது, இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது, அதனால் போடலின்னு சொல்லிட்டு நான் அதனால் சரின்ட்டு இப்போ வறுவல் மட்டும் தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்களாம்மா. இன்னும் 2-3 நாளில் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இப்போ வந்து அவங்க சொந்தக்காரங்க கடைங்க ஒன்று இருக்காமா, அதுக்கு போயிருக்காங்க. போயிட்டு வந்துட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேங்க. மக்கள் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை வந்துச்சுடா. மழையும் பார்த்தீங்கன்னா பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அந்த மழை பெய்யறதுக்கு இருக்கும். அப்படியே அந்த மங்காருங்க ஒரு கூரை ஓரத்தில் உட்காந்து எப்படி இருக்கு ஏன்டா சரியான இதாக இருக்குது. இப்போலாம் சாப்பிட்டதே இல்லை நான் உண்மையாக. அதுவும் மழை பெய்யுது பாருங்க எப்படி. அப்படியே சூடாக வாத்துக்கறியும் இட்லியும் பா வேறு லெவலுங்க. இன்றைக்கி சரியான ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வாத்துக்கறி இட்லிக்கு தான் டேஸ்ட்டு. உண்மையாக ஒர்க்காக இருக்குது. கறி நல்லா சாப்பிட்டா இருந்துச்சுடா. சூப்பராக இருந்துருச்சுங்க. கறி உண்மையாக வேறு லெவலில் வந்துருச்சு. மழை பிடிச்சிருச்சு. கை சாப்பிட்றியா? ஒரு வாய் சாப்பிடு. ஒரு வாய் சாப்பிட்றியா? ஏ வீட்லேயே சாப்பிட்டோண்டியா? இந்த ஒரு வாய் சாப்பிடு. ஒரு வாய் சாப்பிட்றியா? வேணாமா? சரி வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே மழையோட ஒரு நான்வெஜ், அதுவும் வாத்துக்கறி, அதுவும் இட்லியோட உண்மையாக வேறு லெவலு.
இப்பெல்லாம் சாப்பிட்டதே இல்லைடா மலையில். ஆனால் இது ரொம்ப நாள் இருந்து சாப்பிட்றதுக்கும் மலைக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கானே. குழம்பு கொஞ்சம் ஊற்றுறா தருமா? கறி என்ன போட்டுக்கோ. போதும். காரம் செம்ம பர்ஃபெக்ட்டுங்க. நச்சுன்னு இருக்கு உண்மையாக காரம் சொல்ல போனால். அப்பா இப்படி இருக்கு பாருங்க. அல்டிமேட்டு. இட்லி டேஸ்ட்டாக இருக்கேன்டா. இட்லி டேஸ்ட்டாக இருக்குல்ல. இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஒன்று. எப்படி இருக்கு பாருங்க. உண்மையாக செம்மையாக இருக்குது. சூப்பர் ஸ்பாட் மக்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி வந்தீங்கன்னா ஈரோடு வந்தீங்கனாலும் சரி, நாமக்கல் வந்தீங்கனாலும் சரி, இல்லை அப்படி வெண்டிப்பாளையம் பேரேஜ் வந்தீங்கனாலும் சரி, இது வந்து கரெக்டாக ஈரோடு டு கரூர் பைபாஸ் இருக்குல்ல, அங்கே இருக்குங்க. கடையை போய் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி வர மாதிரி இருந்துச்சா வந்து சாப்பிட்டு போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கறி நல்லா வெந்துருச்சாங்க மக்கள். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு நானும் கிளம்பியாச்சு. டேஸ்ட் உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அருமையான டேஸ்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி வீட்டு முறையில் செஞ்சேன். அதுவும் பாருங்கள், மலையில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். மலைக்கு அதுக்கும் உண்மையாக இட்லியும் அப்படியே வாத்துக்கறியும் சுட சுட சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, அப்படி ஈரோடோ இல்லை நாமக்கலோ வந்தீங்கன்னா இவங்களை ஒரு சப்போர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இடத்துல போட்டுட்டு உண்மையாக தங்கமான மனசுங்க. உண்மையாக சொல்லப்போனால் தங்கமான மனசு. எப்படி வீட்டில் ஒரு பையனை இது பண்ணுவாங்க, அது மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அனுசரித்து போய் எடுத்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுங்க. நீங்கள் என்னைக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, கரூர் டு ஈரோடு மெயின் ரோட்லேயே இவங்க கடை இருக்குது. அப்படி நாமக்கல் வந்தீங்கனாலும் எங்கே வந்தீங்கனாலும் இவங்க கடையில் ஒரு டைம் வச்சு சாப்பிட்டு போங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். ஓகே மக்களே, நானும் கிளம்புறேங்க. அவ்வளோதாங்க. அக்காவும் இன்னொரு வறுவல் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அக்கா சூப்பராக இருந்துச்சுங்கக்கா. நல்லா இருந்துச்சு, உண்மையாக சூப்பராக இருந்துச்சுங்கக்கா. காரம் கெட்டது இன்னும் கொஞ்சம் இப்படி போட்டிருப்பீங்களா? இல்லைங்கக்கா, சூப்பராக இருந்துச்சு. இதே காரம் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. ஓகேங்கக்கா. இன்னும் 1000 வாத்து வருதாங்கக்கா? சரிங்கக்கா. சரிங்கக்கா. அண்ணா அங்கே வெட்டிகிட்டு இருக்காருங்க. அண்ணா சூப்பராக இருந்துச்சுங்கண்ணா, வாத்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்கண்ணா. மறுபடியும் இதை கடை இன்னும் பெருசாக போடுறீங்கன்னு சொல்லிங்களா? நல்லா டெவலப்பாக பண்ணலான்னு இருக்கு. டெவலப் அப்பயும் கூப்பிடுங்க, வந்து எடுத்து வீடியோ. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. உண்மையாக கறி வேற லெவலில் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் எல்லாமே நல்லா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம நல்லா நீட்டாக செஞ்சு. சரிண்ணா, நீங்களும் ஒரு நல்ல நிலைக்கு போவீங்க. கண்டிப்பாக வரணுங்கண்ணா. ஓகே மக்கள், அது மாதிரி இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடாம போயிடாதீங்க. அது அப்படியே கடையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏங்க எப்படி நேக்கா காது குடையிற மாதிரி. பக்கத்தில் 2வது தான் படிக்கிறியா? இந்த காது உடையிற யாரா கற்றுக் கொடுத்தா? யார் கற்றுக் கொடுத்தா? இதை யாரு காது ஓடுறானா கண்ணை குடஞ்சு இது பண்ணிட்டு இருக்க? டேய் இங்கே வேறு தனுஷ், போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. 4 இட்லி வைய வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தேன். போதும் போதும் அது போதும், அவங்க சாப்பிட்டுக்கிட்டு ஏண்டா நீ மட்டும் விட்டு திங்கிற, எனக்கு கொஞ்சம் கொண்டாந்துச்சு. ஆயா கேட்டுச்சுங்கக்கா. ஏன்னா என்னை விட்டு திங்கிற, எனக்கு கொஞ்சம் கொண்டாட மாட்டேங்கிற அப்படின்ச்சு. அதனால சரி விடு உனக்கு கொண்டாட அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அது சரி சரிங்க. இல்லை போதும், கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குதா? அந்த அக்கா எண்ணெயே ஊற்றல, அப்படியே போட்டு சூப்பராக செஞ்சிச்சு.